हाय எப்படி இருக்கே கற்பகம் from தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி எள்ளுருண்டை ரெண்டு விதமான எள்ளுருண்டை பண்ணி காமிக்க போறேன் ஒன்னு கருப்பு எள்ள வச்சிட்டு ஒரு எள்ளுருண்டை இன்னொன்னு வெள்ளை எள்ள வச்சிட்டு ஒரு உருண்டை இது ரொம்ப டேஸ்டியான சத்தான சுலபமா பண்ணக்கூடிய எள்ளுருண்டை என்னோட ஜெய்ஹிந்துக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியுது அவளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஜெய் ஹிந்த் புட்டு காமிக்கிறேன் அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நான் இந்த கிண்ணத்தால இன்னைக்கு அளவு சொல்ல போறேன் இந்த கிண்ணங்கிறது ஸ்டாண்டர்ட் அரை கப்பு 125 ml கருப்பு எள்ளுருண்டைக்கு தேவையான சாமான்கள் ஒரு கிண்ணம் கருப்பு எள்ளு ஒரு கிண்ணம் வெல்லம் அரை கிண்ணம் நிலக்கடலை ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வெள்ளை எள்ளுருண்டைக்கு தேவையான சாமான்கள் இதுவும் கிண்ணத்தோட மெஷர்மெண்ட் தான் ஒரு கிண்ணம் வெள்ளை எள்ளு எடுத்துட்டு இருக்கேன் அரை கிண்ணம் நிலக்கடலை எடுத்துட்டு இருக்கேன் வெல்லம் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு இருக்கேன் ஏலக்காய் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளை நல்லா 4-5 வாட்டி கலந்துடுங்க ஏன்னாக்க இதுல மண்ணு இருக்கும் கலர் வேற போட்டிருப்பா இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு வடிதட்டுல அப்படியே வச்சிடுங்க இப்ப நிலக்கடலைய வறுத்துட்டு தோலியை உரிச்சுக்கணும் 2 ரெசிபிக்கு உண்டான நிலக்கல்லையும் சேர்த்து போட்டு இப்ப வறுத்துடுறேன் தோலியை உரிச்சு போடுவேன் தாத்தா சித்தப்பா அப்பா மாமா எல்லாரும் இந்த மாதிரி தான் திட்டுவா சின்ன வயசுல பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் நட் This is not a health advisory. Always consult your doctor before changing any of your diet patterns. Groundnuts are abundant in protein, healthy fats, and dietary fiber. Peanut contains 13 different vitamins and 26 essential minerals. It can help to reduce bad cholesterol. It improves healthy lipid profile, improves heart health, reduces the risk of any kind of stroke, improves brain functioning, enhances memory, known to prevent Alzheimer's disease, helps in managing diabetes and weight loss, helps in prevention of tumors in the body, helps in boosting immunity, it arrests hair fall, helps to lower the risk of gallstones. One word of caution, avoid groundnuts if you have urine related issues or uric acid issues. இப்ப பாருங்க தோலி எல்லாம் உரிய ஆரம்பிச்சுடுத்து இதுதான் கணக்கு நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா களைஞ்சிட்டதுனால இதுல மாய்ச்சர் வேற இருக்கும் 5 to 10 minutes ஆகும் வறுபடுறதுக்கு நல்ல பில்குல் ட்ரையா நீங்க வறுத்துக்கணும் இப்ப எள்ளை வறுத்துக்கிறேன் Health benefits of sesame seeds. This is not a health advisory. Always consult your doctor before changing any of your diet patterns. Sesame seeds may reduce risk factors related to heart disease and high blood pressure. It may improve metabolism, cell functioning, and immune system. May improve circulation of oxygen in the body. Sesame seeds are good source of healthy monosaturated and polyunsaturated fats. Studies have shown that sesame seeds lower LDL, that is a bad cholesterol, between 8 and 16%. That's a whopping reduction. Lowers total cholesterol by about 8%. That's also very good. Having said that, detailed studies and benchmarks strongly suggest black sesame seeds are far superior to white sesame seeds. Black sesame seeds are unhulled, whereas white seeds are hulled. Macro minerals are significantly high in black sesame seeds than white sesame seeds. Black sesame seeds contain far higher calcium, potassium, copper, iron and manganese than the white sesame seeds. Lignans. These are very high in black sesame seeds. Lignans may lower risks related to heart disease, menopausal symptoms, osteoporosis and breast cancer. Good for women. Black sesame seeds are more beneficial for blood, eyes and hair. இவருங்க தண்ணி எல்லாம் வத்தி போயிடுத்து பாருங்க black எள்ள தான் படுத்தோம் பாருங்க
இப்ப தோலி எடுத்துடுறேன். Gujarati method of தோலி உரிச்சிஃபையிங். பாருங்க தோலி எல்லாம் உரிச்சிண்டாச்சு. இங்கதான் குஜராத் நிக்கிறது பாருங்க. நம்ம இத தோலி எடுத்துட்டு ஊதுவோம். ஊதிட்டு வீடு பூரா குப்பையாயிடும். இதுனா நறுசா போயிடும். குஜராத் நிக்கிறது பாருங்க. வெரி ஸ்வீட் பீப்புள், வெரி கிளவர் பீப்புள் குஜராத்திஸ். வீட பெருக்கவே வேண்டாம். பழையபடி 2 ரெசிபிக்கும் பாதி பாதியா பண்ணிட்டேன். இப்ப வெள்ளை எள்ளியும் வறுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளு உருண்டை பண்றது ரொம்ப சுலபம். ஏன்னா அலம்ப வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது ஆல்ரெடி கிளீனாவே இருக்கும். 2 நிமிஷத்துல வறுபட்டுரும். இதுல வெடிக்கிறது தான் கணக்கு. வெடிச்சோன்னு நீங்க கீழே கொட்டிடணும். இது சுலபமா வீட்டுல இருக்கிற சாமான வச்சுட்டு பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், கூல் ஆகட்டும். நெய் கிடையாது, எண்ணெய் கிடையாது, வெள்ளை பாகு கிடையாது. ஈஸியா பண்ணிடலாம். கருப்பு எள்ளு உருண்டை பிடிக்கிறது ஸ்டார்டிங். ரொம்ப ஜாஸ்தி பொடி பண்ணிட்டேன்னாக்க எண்ணெயை கக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணிக்கோங்க. இப்ப நிலக்கல்லையும் போட்டுக்கிறேன். ரெண்டுமே நல்லா எண்ணெயை கக்கும். இந்த மாதிரி குறைன்றதுதா போதும். நான் இன்னைக்கு பாகு வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க நார்மல் வெல்லம் எடுத்துட்டேன்னாக்க கிரேட் பண்ணிட்டு ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நோ வெள்ளப்பாகு. இந்த மாதிரி நல்லா பிடிச்சிருக்கும். நல்ல பைண்டிங்கா இருக்கு பாருங்க. ஈஸியா பிடிச்சிடலாம். சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு பிடிங்க. இதுல பிடிக்க பிடிக்க எண்ணெய் தானாவே கையில வரும். டெய்லி குழந்தைகளுக்கு கொடுங்க. அத்தனையும் புரோட்டீன். நெக்ஸ்ட் வெள்ளை எள்ளு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க போறேன். நிலக்கல்ல 1/2 கப் போட்டுக்கிறேன். குறைன்னு அரைச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயை கக்கிடும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஆயில் வர பாக்குறது பாருங்க. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். அடுப்பு கிடுப்பு ஒன்றும் கிடையாது பாருங்க. வெள்ளத்தை இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். நோ கீ, நோ ஆயில், நோ பாகு. அதனால இதை நீங்க 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. 10 கிடையாது, எல்லாரும் சாப்பிடலாம். 10, 20 ஒன்றும் கிடையாது. பாருங்க ஆயில் ஊஸ் ஆறுது பாருங்க. பல. வெள்ளை எள்ளுருண்டை, கருப்பு எள்ளுருண்டை ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். தேங்க்யூ. பாய். ஜெய் ஹிந்த்.